வெல்கம் டு மாணவன்.com மேக்ஸ் சம்மந்தமான வீடியோஸ் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் நம்ம இப்போ பார்க்குற தலைப்பு சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குக. அதில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஏற்கனவே கேட்கப்பட்ட ஒரு கேள்வி 999 டிவைடட் பை 999 இன்ட்டு 999 என் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டு அதுக்கான ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கொடுத்து நம்மள்கிட்ட இந்த ஆன்சரை கேட்குறாங்க. ஸோ இது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நார்மலாக இதையும் மல்டிபிள் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் மல்டிபிள் பண்ண ஆன்சரோட இதை நீங்கள் மைனஸ் பண்ணி அதுக்கப்புறமா அதை இதோட இன்ட்டு மல்டிபிள் பண்ணுவீங்க. ஸோ இதை மல்டிபிள் பண்ணி அதுக்கான ஆன்சரை கொண்டு வருவீங்க. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஷார்ட்கட் நீங்கள் போட்டிங்கன்னா எக்ஸாம் டைமில் ரொம்ப ஈஸியாக டைமை நீங்கள் சேவ் பண்ணலாம். சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுங்கிறத சொல்லிடுறேன். இந்த 999 998 997 அப்படின்னு ஏதோ சம்மந்தமான கணக்குகள் வந்துச்சுன்னா 1000 அப்படிங்கிற நம்பரை நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். இப்போ 1000 வச்சுக்கிட்டு நான் இந்த சம்மை போட போகிறேன். பாருங்கள், 999ஓட 1 ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு 1000 வரும். ஓகேவா? 999ஓட 1 வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ அப்புறம் என்ன அர்த்தம்? 1000ஓட 1 நீங்கள் மைனஸ் பண்ணணும். ஸோ அந்த -1 பார்த்தீங்களா, 1000 - 1 அப்படிங்கிற கான்செப்டை நீங்கள் வச்சுக்கிங்க. இப்போ இந்த 1 1000 - 1 தான் 999 தான். 1000 - 999 அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஈக்குவல் டு 1. இந்த 1 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1 இதை விட நான் 995 டிவைடட் பை 999 அதை 1லிருந்து நான் கழிக்கப் போகிறேன். 1லிருந்து கழிக்கணும், அது சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அதை அப்படி பண்ணணும்னா என்ன வரும் அப்படின்னா 1 - 995 டிவைடட் பை 999. ஸோ இது இப்போ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா, இந்த 999 வந்து இங்கே போகும். இந்த 99 இங்கே போகும்போது 999 - 995 டிவைடட் பை 999 வரும். ஸோ இதை நீங்கள் மைனஸ் பண்ணும்போது 4/999 வரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 1000 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1000-ஐ நான் இங்கே வச்சுக்கிறேன். 1000 மைனஸ், ஏன் மைனஸ் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே இங்கே மைனஸ் பண்ணோம், சப்ராக்ட் பண்ணோம். ஸோ அதனால் இங்கே நான் மைனஸ் போடுறேன். -4999 இன்ட்டு 999. ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் ஆன்சர் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போட்டுடலாம். இப்போ இதே போல் நம்ம இங்கே கொண்டு வரணும். இப்போ இந்த 1000 எப்படி போட்டோம் உங்களுக்கு தெரியும். 999 + 1 அதான் 1000. ஸோ இந்த +1 நான் இந்த கான்செப்டோட மைனஸாக நான் கொண்டு வந்து -1 நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது இந்த கான்செப்ட் இங்கே வருது. ஸோ இந்த கான்செப்ட் வச்சு நம்ம இப்போ ஆன்சர் கொண்டு வரோம். 1000 அப்படின்னா இப்போ பாருங்கள், இது நான் 999,000 -4 டிவைடட் பை 999 இன்ட்டு 999. ஸோ இப்போ இந்த 999 இந்த 999 உங்களுக்கு அடி வாங்கிடும். ஸோ இந்த 999 இந்த 999 கேன்சல் பண்ணிட்டா மீதி உள்ளது என்ன இருக்குன்னா -4 டிவைட் பண்ணிங்கன்னா 998,996. ஸோ இதான் ஆன்சர். இதில் நீங்கள் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும், 999ஓட 1 நீங்கள் ஆட் பண்ணணும். அதான் நீங்கள் வந்து பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகேவா? 1 ஆட் பண்ணால் உங்களுக்கு 1000 வரும். ஸோ அதே போல் ரெண்டாவது என்ன பண்ணணும், இது 1 ஓகேவா, 1000ங்கிறது வந்ததுக்கான காரணம் இது. ரெண்டாவது இந்த 999 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 999ங்கிறது 995 டிவைடட் பை 999 அதை 1ஆல் நீங்கள் மைனஸ் பண்ணணும். ஓகேவா? 1ஆல் நீங்கள் மைனஸ் பண்ணணும். ஏன் இந்த 1ஆல் நான் மைனஸ் பண்ணுறேன் அப்படின்னா, 999 மைனஸ் அப்படின்னு 1000
அதான் 1. 1000 மைனஸ் 999 தான் 1. ஸோ இந்த மைனஸுங்கிறதுக்காக தான் இந்த மைனஸ் நான் இங்கே போடுறேன். இந்த மைனஸ் எதுக்காக நாங்கள் போடுறோன்னா இந்த மைனஸ் இங்கே பார்த்தீங்களா, அதுக்காக நான் மைனஸ் போடுறேன். ஸோ இது எப்போதும் போல் அதுக்கப்புறம் வந்து 999 மைனஸ் 995/999. ஸோ போட்டிங்கன்னா அது வந்து ஆன்சர் வந்து 4/999 வரும். ஸோ இது 2ஆக வச்சுக்கிங்க, இது 1ஆக வச்சுக்கிங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த 1000 நம்ம கொண்டு வந்து பார்த்தீங்களா, அந்த 1000 மைனஸ் 4,999 போட்டு நீங்கள் இந்த ஷார்ட்கட்டை கொண்டு வந்துடலாம். ஸோ இதே போல் நிறைய மேக்ஸ் ஷார்ட்கட் வந்து இந்த மாணவன் வீடியோஸில் இருக்குது. நீங்கள் அதை தெரிஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம்.